Good morning Preeti. Good morning Shanthini. So தினந்தோறும் நம்ம நிறைய freedom fighters பத்தி பேசிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அப்படி இன்னைக்கும் நம்ம ஒரு freedom fighter பத்தி பேச போறோம். உசாராயிட்டல போன டேக்ல கலைச்சல அந்த உசாராயிட்டேன். சோ இவங்க வந்து actually ஒரு பெண் தான். ஆனா வந்துட்டு இவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஃப்ரீடம்காக நிறைய வர்க் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு தமிழ் freedom fighter. ஆனா வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஃப்ரீடம்காக நிறைய வர்க் பண்ணிருக்காங்க. சோ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு போதே நீங்க நம்ம பார்க்குற freedom fighter. கேக்கும்போதே வந்து வித்தியாசமா இருக்கு. இவங்க பேர் வந்து தில்லையடி வள்ளியம்மை. பேர் பக்கா தமிழ் பொண்ணு மாதிரி தானமா இருக்கு. ஆமா ஆனா எல்லாமே வந்து ஃபாரின் ஆக்டிவிட்டீஸாவே இருக்கும். நீ பாப்பியே வரப்போற செக்மெண்ட்ஸ்லாம் நீ பார்க்க தான போற. சோ அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நம்ம தில்லையடி வள்ளியம்மாவோட ஏர்லி ஸ்டேஜ் பத்தி நான் சொல்றேன், லைஃப் ஸ்டேஜ் பத்தி நான் சொல்றேன். அவங்க அப்பா பேர் வந்து முனுசாமி முதலியார், அம்மா பேரு மங்கலம். இவங்க ரெண்டு பேருமே இளம் வயசுலயே, அதாவது கல்யாணமான கொஞ்ச நாள்லயே வந்து தில்லையாடி நாகப்பட்டினம் கிட்ட இருக்க தில்லையாடியை விட்டுட்டு நேரா வந்து ஜோஹானஸ்பர்க் போயிருக்காங்க, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க. அங்கதான் வந்து தங்களோட ஆரம்ப பொழப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க போல. அவங்க அப்பா வந்து ஒரு கன்ஃபெஷனரி ஷாப் வச்சிருக்காரு, ஒரு ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி மாதிரி வச்சு அங்க வந்து வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. அண்ட் இவங்க அம்மா வந்து பயங்கர பிரெய்னி. ஸோ வந்து அவங்க குழந்தைக்கு வந்து வள்ளியம்மை தமிழ் பேர் தான் வைக்கணும்னு சொல்லி வள்ளியம்மைன்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஊர் வந்து தில்லையடின்றதால தில்லையடி வள்ளியம்மைன்னு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் அந்த குழந்தை தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் அவங்க இது வரைக்கும் இந்தியா வந்ததே இல்லையா, ஆனால் வந்து இந்தியர்களுக்காகவும் நிறைய அவங்க போராடி இருக்காங்க. ஓகே, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க இந்தியர்களுக்காக நிறைய போராடி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்தியாவே வராமல் எப்படி ஒரு தேசப்பட்டிருப்பாரு, அவங்களுக்கு தாங்க முடியல. சும்மா இருக்கோமே, தண்டத்தை தான் இருக்கும் தெரியுமே. சரி, ஓகே, அந்த தண்டத்தோடய நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க போறோம். பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 2/9/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பிற்பகல் 3:40 வரை சதுர்த்தி, பிறகு பஞ்சமி. பகல் 10:22 வரை ரேவதி, பிறகு அஸ்வினி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. காலை 10:24 வரை சிம்ம ராசிக்கும், பிறகு கன்னி ராசிக்கும் சந்திராஷ்டமம். ஸோ பிரீத்தி, தில்லையடி வள்ளியம்மை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்க ஆக்சுவலி வந்து காந்தி பிரியை. ஸோ வந்து மகாத்மா காந்தியோட நிறைய ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே காந்தியோட ஃபாலோவர்ஸ். ஏன்னா அஹிம்சால ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் விமனா இருப்பாங்க, சாஃப்ட்டான பெண்களோல. ஆமா, கொடாடில கால்ல சண்டை போட்டு நின்னுட்டு சாஃப்ட்டான பெண்களா. சரி பப்ளிக். ஓகே. ஸோ வந்து ஆக்சுவலி தில்லையடி வள்ளியம்மை வந்து அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது நிறைய இந்தியன் கம்யூனிட்டி பீப்புளால கல்யாணம் பண்ணிக்க முடியல. இந்த இப்போ விரும்பிட்டாங்க ஒருத்தருக்கு அப்படின்னா வந்து அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த நாட்டில் அப்போ ஒரு லா இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் சர்ச்லயோ இல்லை அந்த ஊர் கோயிலையோ இருக்கிற அந்த முறைப்படி தான் அவங்க கல்யாணம் பண்ணணும். அவங்க எந்த கம்யூனிட்டி வேணா இருக்கலாம், அவங்க ஹிந்துவா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எந்த கேஸ்டா வேணா இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த கோயில் முறைப்படி மட்டும்தான், அந்த ஊர்ல இருக்க அந்த கோயில் முறைப்படி மட்டும்தான் அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியும். இதனால இந்தியன் கம்யூனிட்டி வந்து ரொம்ப அங்கே வாழ்ந்துட்டு இருந்த இந்தியர்கள் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அதனால இவங்க போயிட்டு காந்திஜிக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா. காந்திஜி ரொம்ப கோவப்பட்டு, நீ இதுக்காக ஒரு போராட்டம் ஆரம்பிமா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர், நிறைய இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள்லாம் திரட்டி டிரான்ஸ்வல் அண்ட் நாட்டில் அப்படின்ற 2 பிளேஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில். அந்த 2 இடத்துக்கும் வந்து ஒரு பரேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு மூமெண்ட் மாதிரி நடத்திருக்காங்க. ஓகே. ஸோ வந்து தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் நடந்திருக்கலாம் அந்த காலத்துல. நம்மளும் இருந்திருந்தா நிறைய நடத்திருப்போம் நினைக்கிறேன். நிறைய தட்டி கேட்டிருக்காங்கம்மா. நீ என்னமா தட்டி கேட்ட? தட்டி வேணாம், ஏதாவது ரோலிங் ஆகிட போது எனக்கு. நான் பெட்டரா அடுத்த செக்மெண்ட் போயிடுறேன். அடுத்த என்ன செக்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு பாடல் அதோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மறுமையில் இன்பம் உண்டாக என்ற தலைப்பிலான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம்.
இம்மையிலே நாம் தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்தால், தர்மத்தின்படி நடந்தால், தர்ம நெறியிலே நின்றால், நல்லவர்களோடு பழகினால், நல்லவர்களோடு பேசினால், நல்லதை செய்தால் நிச்சயமாக மறுமை என்ற ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கையிலே நிச்சயமாக இன்பத்தை பெறலாம் என்ற அருமையான பாடலை நமக்கு அபிராமி அந்தாதி அள்ளித் தருகிறது. உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, இன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்ற அருமையான பாடல். தேவி எப்படி வருகிறாளாம்? உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். தேவி இந்த உலகத்திலே பராசக்தியாக எழுந்தருளி வந்திருக்கிறாள். எப்படி வந்திருக்கிறாள்? அர்த்தநாரீஸ்வர கோலத்திலே வந்திருக்கிறாள். கவியரசர் மிக அழகாக சொல்லுவார், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று சொல்லுவார். மாணிக்கவாசகர் இதையே சொல்லுவார், தொன்மை கோலமே நோக்கி குளிந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்வார். தொன்மை கோலம் எது? தொன்மை கோலம் ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பெண். ஒரு பக்கம் ஆணும் ஒரு பக்கம் பெண்ணுமாக சரி சமமாக, சரிக்கு சரியாக 50% ஆணும் 50% பெண்ணுமாக, ஒருவர் தாழ்த்தி ஒருவர் உயர்த்தி என்று இல்லாமல் இருவரும் சமமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை கற்றுத்தருவது சனாதன தர்மம். இந்த ஆண் உயர்ந்தவன், இந்த பெண் உயர்ந்தவள், இவன் படித்தவன், அவன் படிக்காதவன், இவன் தாழ்த்தி இவன் உயர்த்தி என்ற வேறுபாடுகளை எல்லாம் களைந்தெறிந்துவிட்டு சமமாக வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் பாதியாக நின்று நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறான், நமக்கு பாடம் சொல்லித் தருகிறான். ஆகையினாலே தான் உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில், ஒரே உருவில் இறைவன் வந்தான். இந்த அர்த்தநாரீஸ்வர கோலம் இருக்கிறதே, நீங்கள் திருவண்ணாமலைக்கு கார்த்திகை அன்று செல்ல வேண்டும். மிகப்பெரிய கூட்டம். திருக்கார்த்திகை அன்று திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு செல்லுகிற பொழுது மிகப்பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், மக்கள் அலை. அந்த மக்கள் அலை வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, மாலை நேரத்திலே மலையிலே தீபம் ஏற்றுவார்கள். பிரம்மாண்டமான தீபம், கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை ஜோதியை பார்ப்பதற்காக மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கும். தீபமங்கள ஜோதி நமோ நம என்று சொல்லுவாரே அருணகிரி பெம்மான், அதுபோல அந்த ஜோதி தரிசனத்தை பார்ப்பதற்காக கார்த்திகை அன்று காத்து கிடப்பார்கள். எப்பொழுது தீபம் ஏற்றப் போகிறார்கள், எப்பொழுது தீபம் ஏற்றப் போகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எப்பொழுது தீபம் ஏற்றுவார்கள்? எப்பொழுது அர்த்தநாரீஸ்வர பெருமான் ஆலயத்திலே இருந்து வெளியே வந்து காட்சி தருகிறாரோ அப்பொழுது தீபம் ஏற்றுவார்கள். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், இறைவனும் இறைவியும் சமமாக இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், இருவரும் ஒருவராக இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை இந்த உலகத்திற்கு வழங்குவதற்காக அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திலே இருந்து வெளியே வந்து தீப ஆராதனை இங்கே காட்டுகிற பொழுது அதே நேரத்திலே மலை உச்சியிலே தீபத்தை ஏற்றுவார்கள். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் வெளியிலே வந்தவுடனே மிக அழகான ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம், திருவண்ணாமலை தேவாரம், உண்ணாமுலை உமையாளோடும் உடன் ஆகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே என்ற அற்புதமான பாடல். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வர கோலத்திலே மிக அழகாக காட்சி தருவான். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நம்முடைய அபிராமி பட்டர். உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இறைவனே அன்பு செய்ய வைத்தான். யார் மேலே அன்பு செய்ய வைத்தான்? இறைவன் மேலே அன்பு செய்ய வைத்தான். நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே தாய் மேலே அன்பு செலுத்துகிறோம், தந்தை மேலே அன்பு செலுத்துகிறோம், மனைவி மேலே அன்பு செலுத்துகிறோம், பெண்ணாக இருந்தால் கணவன் மேலே அன்பு செலுத்துகிறோம், குழந்தைகள் மேலே அன்பு செலுத்துகிறோம், நம்முடைய தோழர்கள் மேலே, நண்பர்கள் கூட அன்பு செலுத்துகிறோம், அருகில் இருக்கிறவர்கள் மேலே அன்பு செலுத்துகிறோம். அப்படி அன்பையெல்லாம் இவர்கள் மேலே செலுத்துமா போலே இறைவன் மேலே அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆலயத்திற்கு எதற்கு செல்கிறோம் என்று சொன்னால், கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே ஆலயத்திற்கு செல்வதுதான் அதனுடைய நோக்கம் இல்லை. எனக்கு நீ வீடு கட்ட அருள் புரிய வேண்டும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணித்தர அருள் புரிய வேண்டும், ப்ரமோஷன் கிடைக்க அருள் புரிய வேண்டும், எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் அருள் புரிய வேண்டும், நான் நினைத்த உடனே கோடீஸ்வரனாக வேண்டும் அதற்கு அருள் புரிய வேண்டும். இப்படியெல்லாம் பிரார்த்தனைகளோடு கோயிலுக்கு செல்வதை தவிர்த்து இறைவன் மேலே அன்பு செய்வதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும். அப்பே தீட்சர் என்ற ஒரு மிகப்பெரிய மகான், அவர் பிரதோஷம் பார்க்காமல் இருக்க மாட்டார். திருவிடை மருதூரிலே மகாலிங்க பெருமான் மீது அவருக்கு கொள்ளை அன்பு. அன்பு என்று சொன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு.
சுவாமியினுடைய அருள் மட்டுமே எனக்கு வேண்டும், நின் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே என்று மாணிக்கவாசக பெருந்தகை சொல்வாரே, அதுபோல இறைவன் மேலே அன்பு. இந்த காலம் போலே பாலம் கிடையாது, இந்த காலம் போலே போக்குவரத்து வசதி கிடையாத காலம். ஆகையினாலே காவிரியிலே ஒரு நாள் பிரதோஷத்தன்று வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மாலை 4:30 மணிக்கு பிரதோஷத்துக்கு செல்லலாம் என்று வந்தவர் கொட்டுகிற மழையிலே காவிரியினுடைய ஒரு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். மறு கரையிலே மகாலிங்கத்தினுடைய கோவில் இருக்கிறது, திருவிடை மருதூர். அந்த கோயிலிலே பிரதோஷம் தொடங்கிவிடுமே, அபிஷேகமாய் கொண்டிருக்குமே, இந்நேரம் அலங்காரமாயிருக்குமே, வில்வத்தினாலே சாத்தியிருப்பார்களே, நந்திக்கு அபிஷேகமாயிருக்குமே, அம்பிகைக்கு அபிஷேகம் முடிந்திருக்குமே, நான் இங்கே நின்று கொண்டே இருக்கிறேனே மகாலிங்கமே, உனக்கு கருணை கிடையாதா? நான் கண்ணீர் கடலிலே தவிக்கின்றேனே, இந்த காவிரியிலே வெள்ளம் ஓடுகிறதே என்று காவிரிக்கரை ஓரமாக இருந்து ஈசன் அடிபோற்றி, எந்தை அடிபோற்றி, தேசன் அடிபோற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி, ஸ்ரீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று இறைவனை போற்றி செய்து கொண்டே இருக்கிறார். மாலை 6:30 மணி, பிரதோஷம் முடிந்து விட்டது, இனிமேல் போக முடியாது, போயும் பிரயோஜனமில்லை என்ற வருத்தத்தோடு வீட்டுக்குள்ளே வந்து நனைந்தபடி உள்ளே வந்து உட்கார போகிறார். வாசல்லே யாரோ கதவை தட்டுகிறார்கள். திறந்து பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்! மகாலிங்க பெருமான் ஆலயத்திலே இருந்து அர்ச்சகர் வந்திருக்கிறார். பிரதோஷ பிரசாதத்தோடு வந்திருக்கிறார். வில்வ பிரசாதம், விபூதி பிரசாதம், தேங்காய், பழங்கள் எல்லாவற்றையும் ஒரு மிகப்பெரிய அருமையான தாம்பாளத்திலே தாங்கி கொண்டு வந்து நிற்கிறார். பார்த்த உடனே கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. உள்ளே வாருங்கள் வாருங்கள் என்று அவரை வரவேற்று அமரச் செய்கிறார். விபூதி பிரசாதத்தை வாங்கி அணிந்து கொள்கிறார். வில்வத்தை வாங்கி தலையிலே சூடிக்கொள்கிறார். பிரசாதத்தை கொண்டு போய் இறைவனிடத்தில் வைத்துவிட்டு, நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இல்லை, நான் வந்துவிட்டேன், எனக்கு ஒரு ஓடக்காரன் வந்தான், ஆகையினாலே நீங்கள் பிரதோஷத்துக்கு வராததை பார்த்தேன், ஆகையினாலே நான் இப்பொழுது உங்களை தேடி பிரசாதம் தர வேண்டும் என்று வந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த அர்ச்சகர் திகைத்து போய் நிற்கிறார். நீங்கள் மழையிலே நனைந்து விட்டீர்கள், ஆகையினாலே இந்த உயர்ந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சால்வையை அவருக்கு அணிவிக்கிறார். அவர் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வழிபாக்க திரும்ப போய்விடுகிறார். மறுநாள் வெள்ளம் வடிகிறது. இவர் மகாலிங்க பெருமானுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கிறார். நேற்றைக்கு எந்த அர்ச்சகர் வந்தாரோ அவரை பார்த்து நன்றி பெருக்கோடு கண்ணீர் பெருக நன்றி சொல்கிறார். இந்த மழையிலும் இந்த வெள்ளத்திலும் என்னை தேடி வந்து பிரசாதம் கொடுத்தீர்களே, மிகுந்த நன்றி என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அந்த அர்ச்சகர் சிலிர்த்து போகிறார். நான் எங்கே வந்தேன்? உங்களுக்கு ஓடிய அதே வெள்ளம் தானே எனக்கு ஓடியது, நான் எப்படி வந்திருக்க முடியும் என்று கேட்டார். இல்லை, நீங்கள் தானே வந்து பிரசாதம் தந்தீர்கள் என்று சொன்ன உடனே அர்ச்சகர் சொன்னார், நான் வருவதற்கு சாத்தியக்கூறே இல்லை, பரவாயில்லை, உங்களுக்கு பிரசாதம் வந்திருக்கிறது, வாருங்கள், மகாலிங்க பெருமானை தரிசிக்கலாம் என்று அழைத்து சென்று தீபாராதனை காட்டுகிறார். அப்பொழுது பார்க்கிறார் அபய தீட்சிதர். அங்கே இவர் நேற்று அளித்த சால்வை இறைவன் மேலே போர்த்த பெற்றிருக்கிறது. அப்பொழுது யார் வந்தார்கள்? இறைவனே வந்தான், இறைவனே தேடி வந்தான், இறைவனே பிரசாதம் கொண்டான். எதற்காக பிரசாதம் கொடுத்தான்? இவருடைய அன்பு காரணமாக பிரசாதம் கொண்டான். அத்தகைய அன்பு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இறைவன் மேலே நமக்கு செலுத்த தெரிந்தது என்று சொன்னால் நாம் மிகுந்த பேருடையவர்களாக ஆவோம். எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு அள்ளித்தர தயாராக இருக்கிறான். ஆகையினாலே தான் அவர் சொன்னார், உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். எனக்கு இறைவன் தந்திருக்கிறானே ஒரு மிகப்பெரிய பேரு, அது என்ன பேரு? அவன் மேலே எனக்கு அன்பு செலுத்த வைத்திருக்கிறான். நான் எந்த சன்னிதானத்திற்கு போனாலும், எந்த அம்பிகையை தரிசித்தாலும் அம்பிகை இடத்திலே கேட்க வேண்டும், அம்மா உன்னுடைய திருப்பாதங்கள் மேலே எனக்கு அன்பு வேண்டும், உன் திருப்பாதங்களுக்கு எனக்கு அன்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் வேறு எதுவும் கிடையாது. நீ எத்தனையோ பக்தர்களை பார்த்திருப்பாய், கல்பகோடி காலமாக உனக்கு எத்தனையோ பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். என்னுடைய பக்தி ஒரு தூசியாக இருக்கிறதம்மா, உன்மேலே எனக்கு இடையறாத அன்பை கொடம்மா என்ற ஒரு பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் பராசக்தி இடத்திலே உலகியலிலே நாம் செலுத்தக்கூடிய அத்தனை உறவுகளை தாண்டிய அன்பு பராசக்தி இடத்திலே செலுத்த நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அதைவிட பேறு இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. ஆகையினாலே தான் இந்த அருமையான பாடல், மறுமையில் இன்பம் உண்டாக இந்த அருமையான பாடல், உமையும் உமை ஒரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்று எடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்ற அற்புத பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சாந்தினி, நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வள்ளியம்மையும் அவங்க அம்மா மங்களமும் வந்து டிரான்ஸ்ஃபர் அந்த இதுக்கு வந்து புறப்பட்டு போயிருக்காங்க. அங்கே போய் வந்து நிறைய விமனுக்கான ஃப்ரீடம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அப்பார்டை சிஸ்டம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்பார்டை என்ன அப்படின்னு உனக்கு தெரியும் இல்லையா? கருப்பினர்களுக்காக வந்து போராடுற ஒரு போராட்டம். கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய போராடி இருக்காங்க. ஏன்னா அவங்க இருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ வந்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து இந்த டிரான்ஸ்ஃபால் இதுக்கு எதுக்கு போயிருக்காங்க, போராட்டத்துக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க லேபர்ஸ் கிட்டலாம் வந்து இவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாதீங்க, ஏன்னா வந்து நீங்க சம்பாதிக்கிற காசு இது, நீங்க எதுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்து நிறைய வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த போராட்டம் வந்து ஓரளவு வெற்றிகரமா வரதை பார்த்தோன்னே அந்த ஊருக்காரங்க டென்ஷனாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சிறையில் வந்து இவங்களை வந்து 2 பேரும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க 2 பேரையுமே. ஆனாலும் வந்து தளராம வந்து உள்ள இருந்தும் ஜெயிலில் இருந்தும் வந்து இவங்க நிறைய போராடி இருக்காங்க. ஸோ இதனால் வள்ளியம்மை வந்து ஜெயிலில் வரைக்கும் பழக்கம் இல்லாத குழந்தை இல்லையா, அவங்க வந்து ஊரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் வளர்ந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜெயிலில் போட்டோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் நிறைய வந்து நோய்கள் தாக்கியிருக்கு. இருந்தாலும் நான் போராடுவேங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி இறந்துருக்காங்க. ஓகே, ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முடிவில் வந்து பயங்கர உறுதியாக இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது இந்த விஷயம். இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் எல்லாருமே என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற கனவை தான் டெய்லியே கண்டுக்கிட்டு இருப்போம். சந்தோஷமாக நாம் என்றைக்குமே இருக்கணும் அப்படிங்கிற நம்முடைய கனவு மெய்ப்படணும் அப்படின்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அது என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு நம்மால் ஆன சின்ன சின்ன உதவிகளையாவது செய்வது. இதுக்கு ஆன்மீகம் தொடர்பாக இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னாலும் ஆன்மீகத்திலேயே இந்த விஷயத்தை வலியுறுத்துகிற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு நாள் மாலை வேளையில் நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வயதான ஏழை பெரியவர் வந்துட்டு இருந்தார். அர்ஜுனருக்கு அந்த ஏழை பெரியவரை பார்த்ததுமே இவருக்கு எப்படியாவது நாம் உதவி செஞ்சு அவருடைய வாழ்க்கையில் வளத்தையும் சந்தோஷத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துதான். உடனேயே அர்ஜுனர் அந்த பெரியவரை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு பை நிறைய தங்க காசுகள் நிறைஞ்ச பையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தாராம். பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பை கிடைச்ச சந்தோஷத்தில் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது வழியில் என்னாச்சு, நிறைய திருடர்கள் அந்த பெரியவரை பார்த்து அவர் கையில் இருந்த அந்த தங்க காசுகள் நிறைஞ்ச பையை பிடுங்கிட்டாங்களாம். பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். நாம் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது போல இருக்குது, வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ளே எட்டி பார்க்காது போல இருக்குது அப்படின்னு ரொம்ப மனசோர்வோடு வீட்டுக்கு போயிட்டாரு. மறுபடியும் அடுத்த நாள் அதே இடத்துல அதே சமயம் அந்த பெரியவர் நடந்து வரும்பொழுது கிருஷ்ணரும் அர்ஜுனரும் எதிர்த்தாப்புல நடந்து வந்தாங்களாம். என்ன பெரியவரே, நேத்தி உங்ககிட்ட ஒரு பை நிறைய தங்க காசுகளை கொடுத்தேனே, அந்த பை கிடைச்சப்புறம் கூட உங்கள் முகத்தில் சந்தோஷத்தையே காணுமே, எப்பொழுதும் போல் சோர்வாகவே இருக்கீங்களே அப்படின்னு அர்ஜுனர் அந்த பெரியவரை பார்த்து கேட்டதும் அந்த பெரியவர், இல்லைங்க, நீங்கள் கொடுத்த அந்த பையை வழிப்பறி திருடர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோர்வோடு சொன்னாராம். உடனே அர்ஜுனர், சரி இப்போது உங்ககிட்ட ஒரு பெரிய வைரக்கல்லை கொடுக்குறேன், இந்த கல்லை எடுத்துகிட்டு போயாது நீங்கள் வாழ்க்கையில் இனியாவது சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைரக்கல்லை ப்ரெசண்ட்டாக கொடுத்தாராம். உடனே பெரியவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏற்கனவே அந்த தங்க காசுகள் நிறைஞ்ச பையை தொலைச்சிட்டோம், திருடர்களுக்கு கொடுத்துட்டோம், இந்த வைரக்கல்லையாவது நாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு நேராக போய் வீட்டில் ஒரு பல வருட காலமாக உபயோகமே படுத்தாமல் ஒரு ஓரமாக இருந்த பானைக்குள்ளே அந்த வைரக்கல்லை பத்திரமா போட்டு மூடி வச்சுட்டு நிம்மதியாக தூங்கினாராம். அத்தனை நாளாக வறுமையின் கொடுமையினால் நம்மளால் ஒரு மன நிம்மதி என்பதோ சந்தோஷம் என்பதோ இல்லாமல் இருந்த ஒரு நிலையில் இருந்ததால் அவ்வளவு நாட்களாக தன்னுடைய தூக்கத்தை தொலைத்த அந்த பெரியவர் அந்த ஒரு நாள் ராத்திரி வைரக்கல் கிடச்ச அந்த நிம்மதியில் சந்தோஷத்தில் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக தூங்கினாராம். அடுத்த நாள் காத்தால் அவங்க மனைவி ஒரு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க போயிட்டாங்க குளத்துக்கு.
அவங்க நேரம் அந்த பானை உடஞ்சி போயிட சரி வீட்டில் தான் ரொம்ப வருஷ காலமாக உபயோகமே படுத்தாமல் இருக்கிற ஒரு பானை இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த வைரக்கல் இருந்த பானையை அவரோட மனைவி எடுத்துகிட்டு போனாங்களாம். வைரக்கல் இருந்த பானையை கொண்டு அந்த குளத்திலிருந்து அந்த மனைவி தண்ணியை ரொப்பும் பொழுது பானையில் இருந்த வைரக்கல் ஸ்லிப் ஆயிடுச்சான். தூக்கத்திலிருந்து எழுந்த பெரியவர் தன் மனைவி கையில் இருந்த பானையை பார்த்ததும் அந்த பானைக்குள்ள ஒருவேளை வைரக்கல் இருக்குமோன்னு தேடி பார்த்த பொழுது ஏமாற்றம் தான் அவருக்கு மிச்சமாக இருந்தது. நமக்கு ஒரு பை நிறைய இருந்த தங்க காசுகளும் ஒட்டலை, ஒரு வைரக்கல்லும் ஒட்டலை, நம்மளுடைய தலையில் இழுத்து தலை விதி இப்படி தான் போல இருக்கு, என்றைக்குமே இந்த வறுமையின் கொடுமையில தான் நாம் வாழணும் போல இருக்கே அப்படின்னு தன்னுடைய விதியை நொந்துக்கிட்டே அவர் நடந்து போயிட்டே இருந்தாராம். மறுபடியும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்த பெரியவரை எதிர்கொண்டாங்க. பெரியவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனே அர்ஜுனர் சொன்னாராம், இந்த பெரியவரோட தலைவிதி இவ்வளோதான் போல இருக்கு, இனிமே நான் இவருக்கு உதவி பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட சொன்னாராம். கிருஷ்ணர், அப்படி சொல்லாத அர்ஜுனா, ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுப்போம், இந்த வாட்டி நான் அந்த பெரியவர்கிட்ட ஒரு 2 காசுகளை கொடுக்குறேன், அதை வச்சு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அந்த பெரியவர் அழைச்சி ஜஸ்ட் 2 காயின்ஸ்களை தான் கொடுத்தாராம். அந்த 2 காயின்ஸ் என்பது அவருடைய வறுமையை மாற்றி இமீடியட்டாக ரேக்ஸ் டு ரிச் அப்படின்ற கதை மாதிரி மாற்றுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. சரி, ஏதோ 2 காசு நம்ம கையில் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பெரியவர் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஓரத்தில் ஒரு மீனவர் அந்த வலையில் பிடிச்சிட்டு அந்த மீன் தன்னுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த சீனை பார்த்தாராம். ஐயோ பாவம், இந்த மீன் தன்னுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கு, சரி நம்ம இந்த 2 காசை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் இந்த 2 காசுக்கு நம்மால் அந்த மீனை வாங்க முடிஞ்சது அப்படின்னா காசுகள் கொடுத்து அந்த மீனை வாங்குவோம், அட்லீஸ்ட்டு மீனாவது சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்லி மீனவர்கிட்ட தன் கையில் இருந்த அந்த 2 காசுகளை கொடுத்து அந்த மீனை வாங்கினாராம். அந்த மீனும் அப்பா வலையிலிருந்து நாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுதான். ஆனால் அந்த மீன் ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறத பார்த்த உடனே அந்த பெரியவர் என்ன நினச்சாரா, அதோடைய தொண்டைக்குள்ளே ஏதோ மாட்டிகிட்ருக்கு போல இருக்கே அப்படின்னு இந்த மீனோட வாயை திறந்து பார்க்கும் பொழுது அந்த பெரியவரின் மனைவி இந்த வைரக்கல்லை தொலைச்சாங்க இல்லையா அந்த குளத்தில், அந்த வைரக்கல் தான் அந்த மீனோட வாயில் இருந்துதான். ஸோ அந்த வைரக்கல்லை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கத்திக்கிட்டே அந்த வைரக்கல்லை மீனோட வாயிலிருந்து இந்த பெரியவர் எடுத்தாராம். தூரத்தில் இந்த பெரியவர்கிட்டேருந்து எந்த திருடர்கள் அவரோட அந்த தங்க காசுகள் நிறைஞ்ச பையை திருடினாங்களோ அவங்க இந்த பெரியவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்தினதை பார்த்துட்டு ஐயோ நாம் தான் இந்த திருடிட்டோம், நாம் இங்கே இருக்கோம் அப்படின்றத தான் இந்த பெரியவர் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு, எங்கேயானு ஊரெல்லாம் கூட்டிட போகிறாரேன்னு அந்த திருடர்கள் பயந்து ஓடி வந்து பெரியவரோட காலில் விழுந்து அந்த தங்க காசுகள் நிறைஞ்ச பையையும் போட்டுட்டு ஐயா என்னை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸோ அவர் இழந்த அந்த தங்க காசுகள் நிறைஞ்ச பையும் அவருக்கு திரும்ப கிடச்சிது, அந்த வைரக்கல்லும் திரும்ப கிடச்சிதான். உடனே இந்த சந்தோஷமான செய்தியை நமக்கு இதெல்லாம் பரிசு கொடுத்த அந்த அர்ஜுனர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து அர்ஜுனரை விழுந்து வணங்கி தேங்க்யூ சொல்லிட்டு அந்த பெரியவரை புறப்பட்டாராம். அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம், இத்தனை நாளாக நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா என்னைக்கோ அந்த பெரியவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவரோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை சேர்த்துருக்கலாமே, இத்தனை நாளாக ஏன் கிருஷ்ணா நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டபொழுது கிருஷ்ணர் ஒரு முக்கியமான உண்மையை சொன்னாராம். யாருக்கிட்ட சந்தோஷம் எப்பொழுதுமே நிரந்தர விருந்தாளியாக தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தரணும், மற்றவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான், அவங்களோட மனசில் தான் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக குடியேறும். செல்ஃபிஷாக இருந்து கொண்டு என்னுடைய பணம், என்னுடைய வீடு, இது என்னோடதுன்னு யார் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சந்தோஷம் என்பது வரவே வராது அப்படிங்கிற ஒரு முக்கியமான உண்மை அந்த பெரியவருக்கு வரணும். தன்னால் ஆன ஒரு சின்ன உதவி தான் அந்த மீனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சின்ன உதவியை செஞ்சார். அந்த சின்ன உதவியை செஞ்சது மட்டும் அல்லாமல்
மீன் மூச்சு விட கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் மற்ற உயிர்களின் மேலே இரக்கம் கொண்டு அந்த மீனோட கஷ்டத்தை அவர் எப்போ போக்கணும்னு நினச்சாரோ அப்போவே அவர் நான் செய்ய வேண்டிய வேலையை, அதாவது கடவுளாகிய நான் செய்ய வேண்டிய வேலையை பார்த்தாரு. யார் ஒருத்தர் மற்றவர்களின் கஷ்டத்தை போக்கணும், நம்மால் ஆன உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு பிரியமானவங்க தான். அவங்களுக்கு தான் நான் என்றைக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்றைக்குமே சந்தோஷம் என்பது மனசுக்குள்ளே நிரந்தரமாக குடியேறி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை தான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னார். நாமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கனவை கண்டுக்கிட்டு இருக்கிறவங்களாக தான் நிச்சயமாக இருப்போம். அந்த கனவு என்பது நம் எல்லாருக்குமே பலிக்கணும் அப்படின்னா இன்னிலிருந்தே நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய ஆரம்பிப்போம். மற்றவங்களுக்கு நம்மாலான சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்யும் பொழுது மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாமும் என்றைக்குமே சந்தோஷமாக இருப்போம். இதே மாதிரி தான் இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 2 புத்த துறவிகள் இமாலய மலையை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தாங்களாம். வழியில் ஒரு வயதான பெரியவர் குளிரில் நடுங்கி படுத்துட்டு இருந்ததை இந்த 2 புத்தர் துறவிகளுமே பார்த்தாங்க. ஆனால் அதில் ஒரு துறவி மட்டும் இந்த பெரியவரையும் நாம் சுமந்துக்கிட்டு நாம் மேலே ஏறுவோம், ஏன்னா மேலே ஒரு புத்தர் மடம் இருந்தது, அந்த வயதான பெரியவரையும் நாம் சுமந்துக்கிட்டு மேலே ஏறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அவரோட கூட வந்த இன்னொரு புத்த துறவி சொன்னாராம், நீ செய்யறது பைத்தியக்காரத்தனமான வேலை, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நாம் இந்த பெரியவரை வேற சுமந்துக்கிட்டு போனோம் அப்படின்னா இருட்டிடும், அப்புறம் நம்மால் மேலே இருக்கிற புத்த மடத்தை ரீச் பண்ணவே முடியாது அப்படின்னு இன்னொரு துறவி சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஆனால் இந்த துறவி அந்த பெரியவரை தன்னோட தோளில் சுமந்து நடந்து 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 மேலே போகும் பொழுது என்னாச்சா, அவருடைய பயணம் என்பது சுலபமாக முடிஞ்சதாம். அந்த நடுங்கும் குளிரில் கூட அந்த பெரியவரை இவர் சுமந்துக்கிட்டு போனதுனால பெரியவருக்கும் வேர்வை கொட்ட ஆரம்பிச்சுதான், இந்த சுமந்துக்கிட்டு போன இந்த புத்த துறவிக்கும் வேர்வை கொட்ட ஆரம்பிச்சு நடுங்கும் குளிரில் கூட ஒரு கதகதப்பான சூழல் என்பது இந்த புத்த துறவிக்கும் அந்த வயதான பெரியவருக்கும் ஏற்பட்டு 2 பேருமே நல்ல விதமாக அந்த மடத்தை போய் அடைஞ்சாங்களாம். ஆனால் எந்த புத்த துறவி நீ இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் உன்னால் மடத்தை அடையவே முடியாதுன்னு சொன்னாரோ அவரால் அந்த கடும் குளிரை தாங்க முடியாமல் பாதியிலேயே அவர் இறந்துட்டார். ஸோ நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தான் நம்ம அறியாமலேயே பல பல நன்மைகள் என்பதும் நமக்கு தானாகவே சேரும் அப்படிங்கிறத தான் இந்த புத்த துறவிகளின் கதை நமக்கு சொல்லுது இல்லையா? மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோடும் கருத்தோடும் உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, வள்ளியம்மையை பற்றி காந்திஜி கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் எப்படி வள்ளியம்மையை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஜோஹன்ஸ்பர்க், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜோஹன்ஸ்பர்க்கில் ஒரு 16 வயசு பொண்ணா நான் அவளை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இதுதான், நீ வந்து உன்னோட நாட்டுக்காக என்ன செய்வ அப்படின்னு கேட்டோன்னே, நாட்டுக்காக நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களே, தப்பாச்சு இந்த கேள்வியே, நான் வந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ அப்போவே ஓ மை காட், இந்த 16 வயசு பொண்ணுக்குள்ளே இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லி வியந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி அப்புறம் என்னதான் நீ செத்துருவியா, நாட்டுக்காக சாவ சொன்னால் சாவியா அப்படின்னு கேட்டோன்னா, யார் தான் நாட்டுக்காக சாவறதுக்கு ரெடி ஆகாமல் இருப்பாங்க, நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு அப்படியே மூச்சு பேச்சுலாம் அடிச்சு போய் நின்றுக்காரு, அப்படியே அடைச்சி போயிட்டார். ஆமாம், 16 வயசு பொண்ணு இவ்வளோ பேச்சு பேசுதே அப்படின்னு சொல்லி அப்போ முடிவு பண்ணாராம். சரி ஓகே, இந்த பொண்ணு வந்து நம்ம நிறைய மூமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம இந்த பொண்ணை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போவே வந்து டிசைட் பண்ணியிருக்காரு. ஓ மை காட். சரி சாந்தி, நீ நாட்டுக்காக என்ன செய்ய போற? நாட்டுக்காக நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வீட்டை குழந்தைக்கு அம்மா ஆக போறேன். நீ வந்து 7 குழந்தைக்கு அம்மா ஆகும் எனக்கு. சரி ஓகே, நம்ம விட்டு அடிச்சுப்போம் போல. அடுத்து என்ன செக்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக டாக்டர் சிவராமன் நமக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது நலமறியா ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். ஒரு பெண், அதுவும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நலப்பிரச்சனைகள் இன்றைக்கி ரொம்பவே ஒரு விரிவான விஷயமாக பார்க்கப்படுது. முன்னாடி வந்து மாதவிடாய் முடிவு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. 45-48 வயது ஆச்சு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ரெகுலராக வரக்கூடிய மாதத்திற்கு 3 நாட்கள் வரக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சி மெதுவாக குறையும். ஒரு 2 மாதத்துக்கு வராது, 3 மாதத்துக்கு வராது. அதுக்கப்புறம் வர்ற பீரியட் வந்து ஒரு 5-6 தினங்கள் அதிக ரத்த போக்காக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு 7 மாதத்துக்கு வராது, அப்புறம் 1 வருஷமாக இருக்காது, அப்படி நின்று போயிடும். இதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. தாய்க்கு வந்து ஒரு 50 வயது வரைக்கும் மாதவிடாய் இருந்ததுன்னா அவர்களுடைய பெண்ணுக்கும் 48 வயதோ 50 வயதோ வரைக்கும் தான் அந்த மாதவிடாய் சுழற்சி இருக்கும். இது வந்து இயல்பாக இருந்து வந்த விஷயம். ஆனால் இன்றைக்கு நவீன வாழ்வியல் பெருகினதுக்கப்புறம், நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறினதுக்கப்புறம், மன அழுத்தங்கள் நிறையவே மாறி, மன அழுத்தங்கள் நிறைய கூட ஆரம்பித்து, பெண்ணுக்கான உடல் உழைப்பும் உள்ளச்சோர்வும் அதிகரித்ததுக்கப்புறம் மாதவிடாய் முடிவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய காலமாக, கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்ட ஒரு காலமாக நிறைய பெண்களுக்கு மாறிட்டு வருது. அது இயல்பான ஒரு ஃபிசியலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்படிங்கிற நிலைமை மாதிரி ஒரு ஏதோ நோய்ப்பான காலமாகி இது எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போவோங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பை நார்க்கட்டிகள். இந்த கருப்பை நார்க்கட்டிகள்ங்கிறது வந்து கருப்பையினுடைய சுவர் பகுதியிலையோ இல்லைன்னா வந்து அதனுடைய தசை பகுதி உட்பகுதியிலையோ இது மாதிரி ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து இந்த மாதவிடாய் முடிவை ஒட்டி ஏற்படுது. இதுக்கு ஒரு காரணமாக இதுதான் காரணம்னு வரையறுத்து சொல்லாட்டாலும் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்ரோஜெனிக் கண்டென்ட், அதாவது அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகரித்து இருக்கிறதுனால அதற்கான அந்த தகவமைப்பு உள்ள மரபணுக்களில் இந்த ஃபைப்ராய்டு வரதை வந்து இன்றைக்கி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குடும்ப ரீதியாக அம்மாவுக்கு இருந்ததுன்னா மகளுக்கும் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நார்க்கட்டிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் பெரும்பாலும் கிடையாது. இந்த நார்க்கட்டிகள் இருக்கிறதுனால என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு அதிக இரத்தப்போக்கு வர ஆரம்பிக்கும். மாதவிடாய் சமயத்தில் ரொம்ப அடிவயிறு வலி வர ஆரம்பிக்கும். ஒரு சின்ன கட்டிகளாக இருக்குது, ஒரு 2 சென்டிமீட்டரில் 2.5 சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒரு இயல்பாக அதுக்கான தனியாக ஒரு எந்த வைத்தியமும் கூட தேவையில்லை. கொஞ்சம் கூடுதலாக இரத்தப்போக்கு இருந்ததுன்னா அந்த இரத்தப்போக்கை குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி துவர்ப்பான உணவுகளை, நல்லா நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்றது, நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது, கடுக்காய் பொடி சேர்த்து கொள்வது, வாழைப்பூவில் பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, வாழைத்தண்டை பச்சடி மாதிரி எடுத்துக்கிறது, இது மூலமாக கொஞ்சம் துவர்ப்பு தன்மையை கொடுக்கறதுலையே வந்து இந்த இரத்தப்போக்கு அதிகம் இருக்காது. கொஞ்சம் அந்த சிறு அளவில் இருக்கக்கூடிய கட்டி கொஞ்சம் சுருங்கிக்குள்ளும். இது முதல் விஷயம். அதுக்கு மேலே ஒருவேளை கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா, ஏன்னா கருப்பையினுடைய அளவே 10 சென்டிமீட்டர் மேலே போகக்கூடாது, ஒரு 8லேருந்து 10 சென்டிமீட்டர் தான் கொஞ்சம் முதுமையில் இருக்கக்கூடிய கருப்பையினுடைய அளவுன்னு வச்சுக்கலாம். அந்த இதுக்கு இணையாக அந்த கட்டி பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த கட்டி வந்து ஒருவேளை அந்த கருப்பையை அழுத்தி நிறைய இரத்தப்போக்கு வருது. அந்த ஒவ்வொரு சமயத்தில் மாதவிடாய் சமயத்தில் அந்த லேசான சுருக்கம் இருக்கும் பொழுது அதிக இரத்தப்போக்கு ஏற்படலாம். சில நேரங்களில் கட்டியாக துண்டு துண்டாக இரத்தப்போக்கு வர்றது ஏற்படலாம். அந்த மாதவிடாயின் வலி ரொம்ப தீவிரமடைஞ்சு அது மூலமாக வாந்தி வர்றது, ரொம்ப தலைவலி வருது, அது மாதிரி பெரு அவஸ்தைகளை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குற மாதிரி வரலாம். அந்த சமயத்தில் சரியான மருத்துவம் கொடுத்து அதை உள்ளே சுருங்க வைக்கிறதோ இல்லைன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்னா அறுவை சிகிச்சை எடுத்துக்கொள்கிறதோ தேவையாக இருக்கும். மற்ற பெரும்பாலான சமயங்களில் ஒரு சிறிய அளவில் இருக்கும்போது இதுக்கான பெரிய மெனக்கடல்கள் அதிகம் தேவையில்லை. என்ன செய்யணும், இது வராமல் தடுக்க என்ன செய்யணும், அப்படி வந்துருச்சுன்னா எப்படி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, சிறு வயது முதலே நல்ல மாதவிடாய் துவங்கிய காலம் முதலே வந்து கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் அந்த 28 நாளைக்கு ஒருக்க 30 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வர்றதை வந்து சரியாக என்ஷூர் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது குறைவு இருக்குது, ரொம்ப தள்ளி தள்ளி வருது, இல்லை ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்குது, இப்படி ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அதை சரி செய்து அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக வர வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லாமல் ரொம்ப அலட்சியமாக இருந்து தேவைப்படும் போது மாத்திரை போட்டு வர வச்சுக்கிறது, இல்லை ரொம்ப இரத்தப்போக்கு இருந்தால் அந்த நேரத்துக்கு மட்டும் வலிக்கு மாத்திரையும் இரத்தப்போக்கை நிறுத்துறதுக்கு மாத்திரையும் அப்படி எடுத்துக்கொள்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வந்துருச்சு, எனக்கு வந்து நான் வயிறு வலி ரொம்ப இருக்குது, மாதவிடாய் முடிவு காலமாக இருக்குது, இரத்தப்போக்கு நிறையா இருக்குதுன்னு மருத்துவர்கிட்ட போனவுடனே எனக்கு சிகிச்சை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு கருப்பையில் நார்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்க உடனடியாக அவங்களுக்கு ஐயோ கட்டி இருக்கா, அப்போ நான் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறேனே, எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்களுக்கெல்லாம் கருப்பையை எடுத்துட்டாங்களே, ஒன்றும் இல்லையே, கருப்பையை எதுக்கு இனிமே அப்படிங்கிற உடனடியான ஒரு முடிவு வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இரத்தப்போக்கு கட்டுப்படுத்தவே முடியல, அதனால் ரொம்ப தீவிர இரத்த சோகை இருக்குது,
ரொம்ப அதிகமான ஒரு வலியில் அவஸ்தைப்படுறீங்க, வேறு எந்த மருந்துகளுக்கும் இந்த கட்டி சுருங்கவோ இல்லை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ குறையலை, அது ஒன்று தான் வலிங்கிற பட்சத்தில் மருத்துவர்கள் வலியுறுத்தி சொன்னாலே ஒழிய அந்த கருப்பை எடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பயம், இந்த நார்க்கட்டி பின்னாடி வந்து எனக்கு புற்றுக்கட்டியாக மாறிடுமா அப்படிங்கிறது தான். 10,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேருக்கு தான் வந்து இந்த நார்க்கட்டி வந்து புற்றுக்கட்டியாக மாறுது. அதை விட மற்ற புற்றுகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ இதை போட்டு பயந்துக்கிட்டு உடனடியாக நான் வந்து கருப்பையை முழுமையாக நீக்கிறேங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து கருப்பையை நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதனால வரக்கூடிய போஸ்ட் ஹிஸ்டெக்டமியில் வரக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகம். சில பேருக்கு உடல் எடை ரொம்ப கூடிரும். டோட்டலாக ஓவரியும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதுனால ஒரு தற்காலிகமாக திடீர்னு ஒரு 32 வயசு 33 வயசில் இதை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு 45 வயது வரைக்கும் தேவையான ஈஸ்ட்ரோஜன் இல்லாததுனால அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு பெரிமெனபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 46 வயதில் வர வேண்டிய மாதவிடாய் முடிவு சீக்கிரமே நம்ம செயற்கையாக கொண்டு வந்த மாதிரி வந்து அதனால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு வந்துடும். திடீர்னு வேர்த்து போகிறது, திடீர்னு வந்து படபடக்கிறது, இனம் புரியாத ஒரு பயம், ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியான உணர்வு, உடலெல்லாம் வறண்டு போகிறது, குறிப்பாக வந்து பிறப்புறுப்புகள் வறண்டு போகிற ஒரு சூழல், இது எல்லாமே வந்து இந்த ஹிஸ்டெக்டமி பண்ணதுனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அவசியம் இல்லாமல் ஒருவேளை புற்றுக்கட்டிகளுக்கான வாய்ப்பு குடும்பமில் பரம்பரையாக நிறைய இருக்குது. அவங்க தாய் அப்படி தான் கருப்பை புற்று வந்துச்சு, பாட்டிக்கு கருப்பை புற்று வந்துச்சு, இல்லை மார்பக புற்று வந்துச்சுங்கிற தெளிவான ஒரு ஃபேமிலி லைன் இருந்து அதோடு சேர்ந்து இவர்களும் ரொம்ப தீவிர மன அழுத்தத்தில் வாழக்கூடிய நபராக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக கருப்பையை வந்து மருத்துவர்கள் சொன்னாங்கன்னா எடுத்துக்கணுமே ஒழிய, சின்ன சின்ன அந்த கருப்பை கட்டினால் நார்க்கட்டினால் வரக்கூடிய வலிக்கும் கொஞ்சம் இரத்தப்போக்குக்கும் வந்து கருப்பையை நீக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனமான முடிவு இல்லை. சில மருந்துகள் நமக்கு வந்து துவர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய சில மருந்துகள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடுக்காய் சேர்ந்த மருந்து, மஞ்சள் சேர்ந்த மருந்துகள், இந்த மாதிரி மருந்துகள் வந்து இந்த துவர்ப்பு தன்மையை வந்து குறைச்சி நல்ல துவர்ப்பு தன்மையை நிறைய கூட்டி கருப்பை கட்டியினுடைய வளர்ச்சியை நல்லா கட்டுப்படுத்தும். அந்த மருந்துகளை நீங்கள் சித்த மருத்துவர்களை அணுகி ஆலோசித்து அதுக்கு இந்த மூலிகையை கொடுக்கலாமாங்கிறத அவங்க முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற நோய் மாதிரி கை வைத்தியமாக இதுக்கு வந்து எல்லா மருந்துகளையும் எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நார்க்கட்டி குறைக்கணுன்னா உடனே போய் ஒரு யூட்ரைன் டானிக்கை வாங்கி சாப்பிட்றாங்க. யூட்ரைன் டானிக்கு அந்த நார்க்கட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுரும். அதனால் மருத்துவர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற்போல் துவர்ப்பு தன்மையுள்ள மூலிகைகளையும் துவர்ப்பு தன்மையுள்ள மருந்துகளையும் அவங்க கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் மூலமாக அந்த கட்டியினுடைய வளர்ச்சியை நிறுத்தலாம், கொஞ்சம் சுருக்கவும் முடியும். முழுமையாக ஒரு 6 சென்டிமீட்டருக்கு கட்டி நம்ம சித்த மருந்தோ தமிழ் மூலிகைகளோ கொடுத்து மடக்குன்னு அது 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ கொஞ்சம் சுருங்கி கொள்ளும். ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கிறது 4 சென்டிமீட்டராக குறைஞ்சதுன்னா கூட அது ஒரு பெரிய பலன் தான். எதுக்காகன்னா மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் லெவல் வராதனால இயல்பாகவே அந்த கருப்பை சுருங்கி கொள்ளும், அந்த கருப்பை நார்க்கட்டியும் சுருங்கி கொள்ளும். அப்போ எந்தவித ஒரு பயமும் தேவையில்லை. நம்ம அவசியம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் தான் மிக அதிகமாக இருக்கும். அதனால் அவசரப்படாமல் நமக்கு என்ன மாதிரியான உணவு எடுக்கணும், என்ன மாதிரியான மருத்துவம் எடுக்கணுங்கிறத மருத்துவர்கிட்ட ஆலோசித்து இந்த நார்க்கட்டிக்கு சிகிச்சை செய்து கொண்டால் எந்தவித பயமும் நமக்கு இல்லை. சாந்தினி, நீ சொன்ன மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. காந்திஜிக்கும் அம்மையாருக்கும் இருந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே வந்து தில்லையாடி வள்ளியம்மாள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவளோட உடல் தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கு, அவளோட பேர் என்னைக்கும் நம்மளை சுற்றி தான் இருக்கும், அவளோட சாந்தியும் ஆத்மாவும் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தவிர வேற அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்றைக்குமே வந்து தில்லையாடி வள்ளியம்மையோட பேர் வந்து நம்ம இந்தியா வந்து இருக்கிற வரைக்கும் அவளோட பேர் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு.
நம்ம காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட வந்து அவங்களோட கிரிமேட்ரி அதாவது சமாதியை பார்த்து தொட்டு கும்பிட்டு தான் கிளம்பியிருக்காராம். அப்பா, காந்திஜி பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆனாங்களோ இல்லையோ, நீ சொன்ன மாதிரி பயங்கரமா அவர் இவங்களை நினைவு வச்சுட்டே இருந்திருக்காருல்ல கடைசி வரைக்கும். ஒரு சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க, இவ்வளோ நல்லா மோட்டிவேஷனலாக இருக்காங்கன்னு ரொம்ப வேந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளோ தூரம் மனசில் வந்து அவங்களுக்கு பெரிய இடம் கொடுத்துருக்காரு. சூப்பராக சொன்னேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சோம்பலால் தேவையில்லாத மன கஷ்டங்களும் சங்கடமும் ஏற்படலாம். அதிகாலையிலே முடிந்தவுடன் எழுந்துவிட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை முடித்துவிட்டு தெய்வத்திற்கு தீபம் ஏற்றிவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பித்தீர்கள் என்றால் பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். சோம்பலும் தேக ஆரோக்கிய குறைபாடுகளும் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அவசியமில்லாத இரவு நேர பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் இரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை முதலடியாக கவனிப்பது பெருமளவு நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் தந்தையர் தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் தேவையில்லாத செலவுகளை அறவே குறைத்து கொள்ளுங்கள். வங்கி கடன் அட்டைகளை பயன்படுத்தாமல் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தேவையில்லாத ஆக்ரோஷப்பட்டீர்கள் என்றால் பெருமளவு சங்கடங்களும் மன கஷ்டங்களும் ஏற்படலாம். வீண் விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். குடும்பத்தாருடன் எந்த காலத்துக்கட்டத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஜெயம், பண வரவு அனுகூலமான அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய நாள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், அரசு துறை மற்ற துறையில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைப்பதுடன் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல் உத்தியோகத்தில் பெருமளவு மாற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த மேலதிகாரிகளுடைய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் உங்கள் பேரும் புகழும் ஏற்படுவதோடு கடகராசிக்காரர்களுக்கு மன கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவு விஷயத்திலும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். தேவையில்லாத தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம். வீண் அவமான விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். பிறருக்கு ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் தேவையில்லாத மன கஷ்டமும் சங்கடமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம அமைப்பு 10:25 முதல் காலையிலிருந்து ஆரம்பிக்கிறதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒருவித கஷ்டங்களும் காணப்படவில்லை. ஆனால் அண்டை அயலார் வீடு விஷயத்தில் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் கூட பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்கனவே ஆக்ரோஷமாக இருப்பதற்கு உண்டான அமைப்பை ராகு ஏற்படுத்துவார். எனவே வாய் வார்த்தைகளில் தென் தடவிய வார்த்தை மிக மிக முக்கியமான நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலும் அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், வெளிவட்டாரத்தில் குடும்பத்தாருடன் சென்று உங்களுக்கு இஷ்டமான பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத் தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயத்திற்கு அச்சாரம், புதிய விஷயங்களுக்கு மாற்றங்கள், அசையா பொருள் சேர்க்கைக்கு ஆனந்தங்கள், எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தேறுவது, இனிதாக நடந்தேறுவது, நீண்ட நாள் முயற்சி கிட்டாத ஒரு விஷயம் கூட கண்கூடாக கிட்டுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிரிகளால் ஏற்பட்ட இந்த பயங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள், மனதிற்கு ஏற்றவாறு ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதுடன் தேக ஆரோக்கியத்தில் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் இரத்த சோகை உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடிவயிறு, பாதங்கள் வரை உள்ள விஷயத்தில் சிறிது கவனம், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களில் சிறிது எச்சரிக்கை, வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழில் அமைப்போ எல்லாம் அனுகூலங்கள், அரசாங்க அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், புதிய பொருள் சேர்க்கை மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம், தாய் தந்திர உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள், திட்டமிடாத பயணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். துக்க பயணங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது பெரிய அளவுக்கு நன்மையும் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை வைப்பதில் கோபப்பட வேண்டாம், பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், புதிய முயற்சிகள் வெற்றிகள், படிப்படியாக நல்ல உத்தியோக அமைப்புகள், மாற்றங்கள், உத்தியோக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், நண்பர்களுக்குள்ள இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி சந்தோஷமும் அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, எடுத்த காரியத்தில் ஜெயம், யோகமும் அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தையில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். அரசாங்க அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம், படைப்பாளிகளுக்கு பாராட்டு படைப்புகளும் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு உண்டான அமைப்பு பண விஷயத்தில் காணப்படலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, நம்ம இன்னைக்கு தில்லேடி வள்ளியம்மை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? கடைசியாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி நான் என் பண்ண ஆசைப்படுறேன். இவங்களை பற்றி வந்து மக்கள், நம்ம ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க, அதெல்லாம் சரிதான். பட் இவங்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம ஊர் மக்கள் தெரிஞ்சுன்னா கூகுள் தவிர வந்து நிறைய இடங்களில் வந்து இவங்களை பற்றி இருக்குது. அது நாகப்பட்டினமில் வந்து தில்லேடி மெமோரியல் ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு லைப்ரரியும் கூட. அதே மாதிரி இவங்களை பற்றின வாழ்க்கை வரலாறு எல்லாமே அந்த லைப்ரரியில் இருக்குது. ஸோ 1971 இந்த மெமோரியல் ஹாலில் திறந்து வச்சிருக்காங்க. இது இல்லாமல் நம்ம காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் சத்தியகிரகா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது வந்து ஃபுல்லாகவே இவங்களை பற்றி தான். இந்த பொண்ணு எப்படி 16 வயசுல இருந்து எப்படி வந்து இந்தியன் மூவ்மெண்ட்ல எப்படிலாம் வந்து பணியாற்றிருக்கு. சொல்றத பார்த்தா வந்து இந்த பொண்ணு காந்தியை பார்த்து இன்ஸ்பயர் ஆச்சோ இல்லையோ, காந்தி இந்த பொண்ணை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னல 16 வயசுல இந்த பொண்ணு இவ்வளோ பேசுது பாருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்ததுல. ஸோ அந்த வியப்பிலேயே வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு இவங்களை பற்றி. ஸோ கடைகள் அந்த புக் இன்னமும் கிடைக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் சத்தியகிரகா அப்படின்னு சொல்லி இந்த புக் கிடைக்குது. இது இல்லாமல் வந்து 31 டிசம்பர் 2008 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இவங்களை வந்து நினைவுபடுத்துற மாதிரி இவங்க முகத்தை வச்சு ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ வந்து இதை தவிர இதை விட வேற பெருசாக அவங்களை பெருமைப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு எபிசோட் இதோட முடியுது. இந்த எபிசோட் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட இன்ஃபர்மேஷனோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, it's Tata and bye-bye from Preeti and Shantini Madhivanan from the NTA team of Putham Pudhu Kalai. Bye. Ah